क्वेश्चन பாருங்க find the Fourier transform of f of x. f of x உடைய வேல்யூ கொடுத்தாங்க. f of x க்கு ரெண்டு வேல்யூ 1 and 0. 1 எப்பன்னா modulus x is less than a. 0 எப்ப modulus x greater than a greater than 0. இன்னும் இங்க வந்து greater than a கொடுத்துட்டாங்க greater than 0 கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண தேவையில்லை. இத பத்தி worry பண்ணவே தேவையில்லை. நம்ம இத மட்டும் எழுதிட்டோம்னாவே போதும். இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா எவாலுவேட்டிங் கொடுத்து ரெண்டு கொடுத்துட்டாங்க இல்லையா 0 to infinity sin x by x dx minus infinity to plus infinity sin ax cos x by s into ds ரெண்டு இன்டகிரல்ல வந்து நம்ம எவாலுவேட் பண்ண போறோம். ஜெனரலா எவாலுவேட்டிங் கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்னா Fourier transform ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெர்ஸ் Fourier transform ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? Solution first step la எப்பவுமே formula the Fourier transform of f of x is f of x is equal to இந்த step வந்து formula 1 by square root of 2 pi minus infinity to plus infinity f of x e power isx dx. அடுத்து இந்த f of x அப்படியே எடுத்து எழுதி இதோட மீனிங் என்ன modulus x less than a னா என்ன minus a less than x less than a இதுதான் இதோட அர்த்தம். அதாவது இதோட லிமிட் x உடைய லிமிட் -a ல இருந்து +a குள்ள இருக்கும். இப்போ இங்க modulus x greater than a இத பத்தி worry பண்ண வேணாம். modulus x greater than a னா -infinity less than x less than -a a less than x less than infinity. இந்த modulus x greater than a னா ரெண்டு லிமிட் நமக்கு வருது. modulus x less than a னா ஒரே லிமிட். இத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் எல்லா ப்ராப்ளம்லயும். இதுல மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வராது. சரியா? இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறேன்னா இந்த இன்டகிரல் இருக்கு இல்லையா இந்த -infinity to +infinity இத மூணு பார்ட்டா பிரிக்கணும். எப்படி ஃபர்ஸ்ட் ஒன் -infinity ல இருந்து -a வரை இங்க -infinity ல ஸ்டார்ட் ஆகுது. அதனால நான் ஃபர்ஸ்ட் -infinity ல இருந்து -a வரைக்கும் ஒரு பார்ட். அடுத்து -a எங்க கண்டினியூ ஆகுது இதுல -a ல இருந்து +a வரைக்கும் ஒரு பார்ட். அடுத்து a எங்க முடியுது a ல இருந்து infinity வரைக்கும் ஒரு பார்ட். அதாவது இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட். ஒரு இன்டகிரல் இருக்கு அது மூணு ஏரியாவா பிரிச்சு. இப்போ இங்க பாருங்க இது அதுதான் 1 by square root of 2 pi போட்டாச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா -infinity ல இருந்து -a to +a and a to infinity. உங்களுக்கு தெரியும் இந்த -infinity ல இருந்து -a வரைக்கும் f of x உடைய வேல்யூ என்ன 0. இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அதனால இது கேன்சல் ஆயிடும். இங்க a ல இருந்து infinity வரைக்கும் f of x வேல்யூ என்ன that is also 0. இதுவும் கேன்சல் ஆயிடும். நமக்கு இது மட்டும் தான் இருக்கும். அத எடுத்து இங்க எழுதியாச்சு. இப்போ இங்க -a ல இருந்து +a ல f of x வேல்யூ என்ன 1. இதோட வேல்யூ என்ன 1. அதனால என்ன பண்ணிரலாம் 1 into e power isx அத எடுத்து இப்படி எழுதியாச்சு. இத மட்டும் இன்டகிரேஷன் பண்றோம். e power isx இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணோம்னா e power isx by is அப்பர் லிமிட் a லோயர் லிமிட் -c இத போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க x எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லா +a அதாவது அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ இங்க e power ias by is வரும். அடுத்து மைனஸ் போடுறது உங்களுக்கு தெரியும் லோயர் லிமிட்னா மைனஸ் போடுவோம். மைனஸ் போட்டுட்டு x இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம் -a வை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ரெண்டுலயுமே வந்து எனக்கு என்ன இருக்குது டினாமினேட்டர் is ன்னு இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும்னா இந்த is அப்படியே எடுத்து வெளிய எழுதுவோம். is எடுத்து வெளிய எழுதிட்டேன் 1 by square root of 2 pi. இப்போ இத மட்டும் பாருங்க sin as உடைய ஃபார்முலா என்ன இதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். sin as is equal to e power ias minus e power minus ias by 2i. இங்க எது மிஸ் ஆகுது டினாமினேட்டர்ல 2i இல்ல. நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கு.
இதுக்கு பதிலா 2i into sin as னு எழுதணும். இந்த 2i இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 2i into sin as. இப்போ இதுல i கேன்சல் ஆயிடும். 2 இருக்கு. இந்த 2 எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஒரு ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மேல நியூமரேட்டர்ல ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கும், டினாமினேட்டர்ல ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இருக்கும். ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிடுறேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by பை. இது அப்படியே sin as வந்துரும். இந்த s தான் இங்க வச்சு எடுத்து நமக்கு எவாலுவேட்னா என்ன சொல்லிட்டேன், இதுவரை இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். எவாலுவேட் கேஸ் ரெண்டு கேஸ் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா பை இன்வர்ஷன் ஃபார்முலா, இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த f of sங்கிறது என்ன, இப்போ லாஸ்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை பை sin as by s. இதுதான் என்னது f of s. அதை எடுத்து இங்க எழுதி, இது f of s ன்றது இதுதான். இதை எடுத்து இங்க எழுதிடலாம். எழுதிட்டு இதை அப்படியே வச்சு வெளியே எடுத்துக்கிறோம். சரி, இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ரூட் 2வும் இந்த ஸ்கொயர் ரூட் 2வும் கேன்சல் ஆயிருமா? இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இருக்கு, இதில் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இருக்கு. என்ன வரும்? 1 by பை இந்த இடத்துல வந்துருமா? இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இருக்கு, இதிலே ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 1 by பை. இன்டெகிரல் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி sin as by s. இந்த e பவர் isx எப்படி எழுதலாம்? cos sx minus I sin sx னு எழுதலாம். into ds. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்னா இந்த sin as இருக்கு இல்லையா, இத வச்சு அப்படியே உள்ள இங்க மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் cos sx ஆல மல்டிப்ளை பண்றீங்க. அடுத்து வந்து இந்த I sin sx இருக்குல்ல, அதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அதை தான் இங்க எடுத்து எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்ம், அடுத்து மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்ம். இந்த இது என்னன்னு வந்து கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். क्वेश्चन கொடுத்திருக்காங்கல்ல f of x, அதை தான் எடுத்து எழுதிருக்கோம். இப்போ எடுத்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு எவாலுவேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேட் கேஸ் ரெண்டு கேஸ் கொடுத்திருந்தாங்கல்ல. செகண்ட் கேஸ் வந்து என்னன்னா இதுதான். இந்த 1 by பை மட்டும் கட் பண்ணிட்டு பாருங்களேன். இந்த 1 by பை மட்டும் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எவாலுவேட்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது இதோடைய வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். அதனால நான் என்ன பண்றேன்னா ரியல் பார்ட்டை மட்டும் ரெண்டு சைடு கம்பேர் பண்ணுறேன். இந்த ஐ வந்திருக்கிறது இமேஜினரி பார்ட் உங்களுக்கு தெரியும். இது என்னது? இமேஜினரி பார்ட். இது என்னது? ரியல் பார்ட். ரெண்டு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரியல் பார்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரியல் பார்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆகிடும். இமேஜினரி ரியல் பார்ட் இது மட்டும் அப்படியே ரிப்பீட் ஆயிருமா? இந்த dsங்கிறது என்னது? காமன் தான், ரெண்டுக்குமே காமன். அதனால இந்த ds போடுறோம். இந்த சைடு ரியல் பார்ட்னா இது மட்டும் தான். இதோட முடியறது இல்ல. நமக்கு வந்து இதோடைய வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா முன்னால 1 by பை இருக்கு. ஸோ அந்த பையால இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 1 0ங்கிறது எப்படி மாறிடும்னா பை 0 மாறிடும். இந்த பை இங்கே போயிடும், இந்த 1 இங்கே போயிடும். அதாவது பை பை 1ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். பை பை 1னாக்க பை. ஸோ அதனால இந்த இடத்துல பை மாறிடுது. இங்கே வந்து பை பை 1 இன்ட்டு 0. ஸோ 0வா மாறி. இதுதான் எவாலுவேட்ல ஒரு கேஸ் முடிச்சு. இன்னொரு எவாலுவேட் என்ன? இன்டெகிரல் 0 to infinity sin x by x into dx. இதுல பாருங்க இன்டெகிரல்ல ரெண்டுமே வந்திருக்கு. ஒன்னு வந்து எவாலுவேட்ல dx வந்திருக்கு, இன்னொரு எவாலுவேட்ல ds வந்திருக்கு. நம்ம ds முடிச்சிட்டோம். ds முடிச்சாச்சு. ஒரு ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா என்ன x க்கு பதிலா -x நான் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப எனக்கு ஆக்சுவல் ஈவன் ஃபங்க்ஷனே கிடைச்சிடும். அதாவது
f of minus x is equal to f of x ன்னு கிடைச்சிருச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன ஈவன் ஃபங்க்ஷன். x இருக்க இடத்துல minus x சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. நமக்கு ஆக்சுவல் ஃபார்ம் ஆஃப் f of x கிடைச்சிருச்சுன்னா that is called ஈவன் ஃபங்க்ஷன். இந்த ஈவன் ஃபங்க்ஷன் செக் பண்றதுக்கு நம்ம ரெண்டு ஃபார்முலாஸ தெரிஞ்சுக்கணும். sin of minus x sin x ன்னு இருக்கும். x இருக்க இடத்துல minus x போட்டோம்னா sin of minus x எப்படி எழுதலாம்னா minus sin x ன்னு எழுதலாம். cos of minus x cos x ன்னு எழுதலாம். இப்போ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இன்டர்வல். இதுல எதுக்கு நம்ம இந்த ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா நான் செக் பண்ண போறேன். இப்போ இங்க நான் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், s இருக்க இடத்துல minus s போடுறேன். இந்த இன்டர்வல் இன்டெகிரல் என்ன இருக்கு, ds தான இருக்கு. சப்போஸ் இங்க x இருந்துச்சுனாக்க x க்கு பதிலா -x போடுறோம். இங்க ds இருக்கிறதுனால s க்கு பதிலா -s. இந்த இடம் எப்படி மாறும், sin of a minus s. இதை எப்படி எழுதலாம், sin of -x னா -sin x ன்னு சொல்லணும். இது minus sin as ன்னு மாறும். s க்கு பதிலா -s போடுறோம். இங்க s க்கு பதிலா cos of -sx ன்னு வரும். cos of -x எப்படி எழுதலாம், cos of -x is equal to cos x. அதனால நான் இங்க cos sx ன்னு போடுறேன். டினாமினேட்டர் s க்கு பதிலா தான் -s போடுறோம். ds ஒண்ணே போடுறோம். இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிருமா. இப்போ நீங்க பாருங்க அதே ஃபார்ம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. sin as cos sx by s. இதுதான் என்னது, f of minus x is equal to f of x. ஈவன் ஃபங்க்ஷனா. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் உடைய பாருங்க இன்டர்வல் வந்து -∞ to +∞ f of x dx. இதுல இந்த f of xங்கிறது ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா நம்ம இந்த இன்டர்வலை எப்படி மாத்தி எழுதலாம் பாருங்க. இந்த இன்டர்வல்ல லோயர் லிமிட் என்ன வந்து 0 வருது, இங்க -∞ வருது, இங்க 0, இங்க ∞, ஃப்ரண்ட்ல ஒரு 2 வந்து. எப்ப இந்த f of x ஈவனா இருக்கிறப்ப மட்டும். இப்போ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதனால நான் என்ன எழுதிக்கிறேன், 1/π ன்னு இருந்த இடத்த 2/π ன்னு போட்டுட்டு இன்டெகிரல் 0 to ∞ அப்படின்னு போட்டு இதை எப்படி எழுதி x. இது உங்களுக்கு தெரியும் f of x ஆ, f of x क्वेश्चनல கொடுத்திருக்கு. சோ இங்க இருக்குது இந்த 2/π இத வந்து இங்க கொண்டு போறேன்னா இந்த இடத்துல இத 1 into π/2 ஆக மல்டிப்ளை பண்ணுவோம் into 0 into π/2. இந்த பை அங்க போயிடும் 2. 1 into π/2 π/2, 0 into π/2 0. இதுதான் நெக்ஸ்ட். ஆக்சுவலா நம்ம எவாலுவேட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இதுதான். எவாலுவேட் ரெண்டு கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 0 to ∞ sin x by x into dx. நமக்கு இங்க ds இருக்கு. ஆனா நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா. அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல 0 போட்டுறேன். 0 போட்டேன்னா இந்த cos டேர்ம் கேன்சல் ஆயிருமா. cos 0 வேல்யூ என்னது 1. அதனால இந்த டேர்ம் அப்படி கேன்சல் ஆயிடும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், x is equal to 0 போட்டேன். இப்போ இது மட்டும் கிடைச்சிருச்சா, sin as by s into ds. இது π/2 உங்களுக்கு இந்த மேல இருக்குது. இன்டெகிரல் 0 to ∞ sin x by x. எனக்கு இங்க நியூமரேட்டர்ல as இருக்கு. அதனால இந்த as இருக்கிறத x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். a into ds is equal to dx. இது எல்லாத்தையும் போடுங்க. நியூமரேட்டர்ல sin as ன்னு இருந்துச்சு இந்த இடத்துல, நான் அதுக்கு மேல x போட்டதனால நியூமரேட்டர் sin x ன்னு மாறிடுச்சு. டினாமினேட்டர் என்ன இருக்குது, வெறும் s தான் இருக்கு. இந்த s மட்டும் வச்சிட்டேன்னா இந்த a என்ன வரும், இங்க வரும் s is equal to x by a. அத தான் இங்க எழுதிருக்கோம். ds ன்னு இருக்குங்க.
நம்ம ds வேல்யூ வேணும்னா ds is equal to அந்த dx by ax. இந்த a இங்க வந்துரும். அத தான் இங்க போட்டுறோம். இந்த a ஆட்டோமேட்டிக்கா நியூமரேட்டர் போயிருமா? sin x into a by x இது dx. இதையும் அப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா we get by 2.